இயக்குனர் ஃபர்ஹான் அக்தர் இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் டான் ஃப்ரீ முதலில் ரன்வீர் சிங் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார். ஆனால் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு 3 வாரங்களுக்கு முன்பு அவர் திடீரென படப்பிடிப்பிலிருந்து விலகியதால் தயாரிப்பு தரப்புக்கும் தொழிலாளர் அமைப்புகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக கடந்த ஏப்ரல் மாதம் ஃபர்ஹான் அக்தர் FWICEக்கு புகார் அளித்தார். இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் தயாரிப்பாளர் ரிதிஷ் சித்வனி மற்றும் ஃபர்ஹான் அக்தர் இருவரும் FWICEக்கு விளக்கம் அளித்தனர். ஆனால் ரன்வீர் சிங் தரப்பில் இருந்து பல முறை அழைப்பு விடுத்தும் அவர் எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து ரன்வீர் சிங்கின் அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர் விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டு இருந்தார். அதில் திரைப்படத் துறையையும் டான் படக்குழுவினரையும் ரன்வீர் சிங் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கிறார். இந்த விவகாரத்தில் பொது வெளியில் கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தது அவரது விருப்பமான முடிவு. தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட உறவுகள் மரியாதையுடனும் கையாளப்பட வேண்டும் என்பது அவரின் எண்ணம். மேலும் ஊடகத்தில் பரவும் வதந்திகளுக்கு அவர் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என ரன்வீர் சிங் நினைக்கிறார். தற்போது அவர் தனது பட வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறார். டான் படத்திற்கும் அதன் குழுவினருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என அறிக்கை வெளியிட்டு இருந்தார். இந்நிலையில் நடிகர் ரன்வீர் பாலிவுட் படங்களில் நடிக்க திரைப்பட தொழிலாளர் அமைப்பான FWICE தடை விதித்துள்ளது. டான் படத்திற்கு கூடுதல் சம்பளம் கேட்டதாகவும் படக்காட்சிகளை மாற்றும் படி கூறி படப்பிடிப்பு தொடங்கும் நேரத்தில் விலகியதால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ரன்வீர் சிங் மற்றும் டான் ஃப்ரீ பட சர்ச்சை பாலிவுட்டில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.